Bible Story Time for little ones in Christ. ஹாய் குட்டீஸ், மீண்டும் உங்களை பைபிள் ஸ்டோரி டைமுக்கு அழைப்பதில் ரொம்ப சந்தோஷம். போன வாரம் நம்ம மோசையை பார்த்தோம்ல, மோசை எப்படி பிறந்தான், எங்கே வளர்ந்தான் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம்ல. இந்த வாரம் என்னென்னா, மோசே பார்வோன் ராஜா வீட்டில் வளர்ந்தான்ல, ரொம்ப வளர்ந்துட்டான். இப்போ அங்கே எகிப்தில் இருக்கிறது யார்? இஸ்ரவேல் ஜனங்கள். அப்போ மோசே வெளியே சுற்றி வாங்கும்போது இந்த எபிரேய மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க. எபிரேய மக்கள் யார்? எல்லாம் மோசேனுடைய சொந்தக்காரங்க. இவன் அப்படி சுற்றி வாங்கும்போது, என்ன இப்படி நம்ம ஜனங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே, இந்த பார்வோன் ராஜா இவ்வளவு கடினமாக வேலை வாங்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் மன கஷ்டத்தில் அப்படியே வந்துட்டு போது, அப்போ ஒரு எகிப்தியன் என்ன பண்ணான்னு தெரியுமா? ஒரு எபிரேயனை பயங்கரமாக அடிச்சிட்டாரு. அடித்தோன்னே இந்த மோசே போய் கேட்குறான், ஏன்பா இந்த எபிரேயனை இப்படி அடிக்கிறீங்க? அவர் என்ன தப்பு செய்தார்? ஏற்கனவே அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தானே வேலை செய்கிறா அப்படின்னு சொன்னோன்னே, நீ என்ன பெரிய அதிகாரியா, நீ யாரு அப்படின்னு சொல்லி மோசேட்ட அவங்க முறைச்சோன்னே, மோசே என்ன பண்ணிட்டான்னா கோவம் வந்து அவங்கள அடிச்சிட்டான். அடித்தோன்னே அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா செத்து போயிட்டாங்க. ஐயோ, மோசேக்கு பயம் ஆயிடுச்சு, என்னடா இது வம்பாயிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் பார்த்தாரு, இந்த பக்கம் பார்த்தாரு, அப்படியே மண்ணை தோண்டி புதைச்சிட்டாரு. மோசே மறுநாள் வெளியே போகும்போது அங்கே 2 எபிரேயர்கள் சண்டை போடுறாங்க. உடனே மோசே அவங்கக்கிட்ட போய், ஏன்பா சண்டை போடுறீங்க, நீங்கள் சண்டை போடாதீங்கன்னு சொன்ன உடனே அந்த எபிரேயர்கள் மோசையை பார்த்து, நீ என்ன பெரிய அதிகாரியா, இல்லை நியாயாதிபதியா, நேற்று அந்த எகிப்தியனை கொண்டு போட்டல, அது மாதிரி எங்களை கொல்ல பார்க்குறியா அப்படின்னு கேட்டோன்னே மோசைக்கு ஐயோ காரியம் தெரிஞ்சிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துட்டான். இது வந்து பார்வோன் ராஜாக்கு தெரிஞ்சு போச்சு, அதனால என்னை எப்படியாவது கொலை பண்ணிடுவாங்க, அதனால இங்கேருந்து நம்ம ஓடிடணும் அப்படின்னு சொல்லி மோசே ஒரு முடிவு பண்ணி அப்படியே அந்த எகிப்து தேசத்துலேருந்து மீதியான் தேசத்துக்கு ஓடிட்டான். அப்படியே ஓடிட்டு இருக்கும்போது அங்கே ஆடுகள் மேய்க்கிற இடத்துல பெண்கள் வந்து ஆடுக்கு தண்ணி காட்டிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல போய் உட்காந்துட்டான். அப்போ ரகுவேலின் மகள் அந்த இடத்துல வர்றாங்க. வந்தோடனே இந்த மோசே கேட்குறான், சரி நான் இந்த மாதிரி இந்த பர்வதத்துக்கு வந்துட்டேன், நீங்கள் உங்கள் வீட்டில் தங்குறதுக்கு இடம் கொடுப்பீங்களான்னு கேட்டோன்னே, சரி இங்கே வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி இப்போ மோசே வந்து ரகுவேலின் வீட்டுக்கு அங்கே போகிறான். அவங்க வீட்டில் தங்குறான், அவங்க வீட்டில் கொஞ்ச நாள் வேலை செய்கிறான். அப்படியே ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். அந்த ஓரேப்பில் வந்தோடனே கர்த்தர் அவனுக்கு தரிசனமானாரு. எப்படி தரிசனம் ஆனார் அப்படின்னா, ஒரு பச்சையான ஒரு செடி, ஒரு முட்செடி, அது அப்படியே பத்தி எரியுது. மோசே அந்த எரிகிற முட்செடியை அப்படியே உற்று பார்த்தான். உற்று பார்த்தோன்னே ஏசப்பா மோசே மோசேன்னு கூப்பிட்டாரு. நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சியை கழட்டி போடுன்னு சொன்னோன்னே அவன் அப்படியே பாதரட்சியை கழட்டி போட்டு அந்த முட்செடியை பார்க்கறதுக்கு பயந்ததுனால அப்படியே முகத்தை மூடினான். உடனே ஏசப்பா அவனை கூப்பிட்டு, மோசே மோசே நீ பயப்படாத, எகிப்து தேசத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுடைய கூக்குரல் என கேட்டது, அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்கள ஆராதிக்க நீ போய் அழைத்து கொண்டு கானான் தேசத்துக்கு வரணும்னு அப்படின்னா. அதுக்கு மோசே ஆண்டவரிடம், ஆண்டவரே நான் எம்மாத்திரம், எனக்கு பேச தெரியாதுன்னு சொன்னார். அதுக்கு ஏசப்பா என்ன சொல்ல சொன்னாருன்னா, தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னவர் என்னை அனுப்பினார் என்று சொல்லி மோசேட்ட சொல்ல சொன்னார். அந்த வார்த்தையை கேட்டு மோசே வந்து என்ன செய்தான்னு சொல்லி நம்ம அடுத்த ஸ்டோரியில் பார்க்கலாம். சரி தம்பி தங்கச்சி, இந்த நாளுக்குரிய வேத வசனத்தை கற்றுக்கொள்ளலாமா? நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். யாத்திராகமும் 3:5. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். யாத்திராகமும் 3:5. ஜெபிப்போமா? கண்களை மூடுவோம், கைகளை கூப்புவோம். அன்புள்ள ஏசப்பா, மோசையை நீர் தெரிந்து கொண்டீர் ஆண்டவரே. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே மிகவும் கஷ்டப்படுகிறார்கள், அவர்களை ஆராதிக்க நீ அழைத்து வா என்று சொன்ன எங்கள் அன்பு தெய்வமே, உம்முடைய பிள்ளைகள் கஷ்டப்படும் போது எங்களுக்காக மனதுருகிற எங்கள் அன்பின் தெய்வமே, எங்களையும் பாதுகாக்கிறதுக்காக உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். பாய்.